மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் நஷ்டம் போன்றவைகள் எப்போது வரும்? இன்பம் துன்பம் போன்றவைகள் எப்போது வரும்? இன்பம் துன்பம் போன்றவைகள் எப்போது எந்த நிலைமையில் வரும்? அது வரும்போது அதனுடைய அமைப்பின் அடிப்படையில் எப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கும் அப்படின்றத நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறான். கொஞ்சம் இது வரைக்கும் என்கிட்ட எனக்கு ஒரு சின்ன நுணுக்கம், ஒரு சின்ன துணுக்கு இருக்குது. எப்போவுமே பாசிட்டிவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோமோ, எப்போவுமே நெகட்டிவை பற்றி பேசுறது இல்லையோ, கஷ்டத்தை பற்றி பேசுறது இல்லையோன்றதான் சில நிலைகள். அந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒரு ஜாதகம் போட்ட ஞாபகம் இருக்கா? சூரிய பக்தி சந்திர பக்தி செவ்வாய் பக்தி ராகு பக்தி வரும்போதெல்லாம் அடிபடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரியாக எப்போ கஷ்டம் எப்போ நஷ்டம், டக்குன்னு எப்போ அதில் சந்தோஷம் வரும், இந்த மாதிரியான விஷயங்களை பாவக சுபத்துவ காரக அமைப்புகளில் புரிஞ்சுக்கிறது பெரிய நல்லது. உண்மையிலேயே இந்த பாவக சுபத்துவம்னு சொல்கிறேன் இல்லையா, பாவக காரக சுபத்துவம், இந்த பாவக காரக சுபத்துவத்தை நீங்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது எந்த பாவகம் சுபத்துவத்தை அடைகிறதோ, நெருப்பு, இது நெருப்பு தொழிலை குறிக்கக்கூடியது. அதிகாரம் நெருப்பு. இந்த நெருப்பு தொழிலில் அதிகாரமும் உண்டு. நெருப்புன்றது ஃபயர்னு சொல்லலாமா? துப்பாக்கி சுடுறதும் மேஷ லக்னம் தான். ஃபயர். எப்போது ஒரு பாவகம் சுபத்துவத்தை அடைகிறதோ, அந்த பாவக எண்ணங்கள் சரி. இந்த பாவகம் சுபத்துவம் அடைஞ்ச என்ன? கணிதம், வானவியல், ஜோதிடத்திற்கு கூட சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல இந்த இந்த பாவகம் சுபத்துவத்தை அடையும் போது ஒருவருக்கு சிஏ படிப்பில் ஆசை வருது. அப்போ ஒரு மாணவர் எதை வச்சு கணிப்பீங்க? ஒரு பாவகம் சுபத்துவத்தை அடையும் போது, ஒரு பாவகம் பாபத்துவத்தை அடையும் போது, அந்த பாவக காரக வழியாக நீங்கள் நன்மை தீமைகளை அனுபவிக்கிறீர்கள். இந்த பாவகம் சிஏ ஜோதிடம், இந்த பாவகம் ஞானம், இது ஜோதிடம். கலை, எழுத்து, இயக்கம், வசனம், ரெண்டு பாவகமும் கவிதை. இந்த இடமோ இந்த பாவகமோ எழுத்தை குறிக்கும். இதுல சரி, இது தருமா அது தருமா என்பது இதுல எந்த பாவகத்தோடு புதன் சுபத்துவமாக தொடர்பு கொள்ளுகிறார் அப்படிங்கிறத பொறுத்தது. இந்த பாவகத்திற்கு 8 மறைகிறாரா, இந்த பாவகத்திற்கு 8 மறைகிறாரா, எந்த பாவகத்திற்கு 6, 8 மறைகிறார் என்பதை இந்த இடத்துல பாவக சுபத்துவம் செயல்படுத்தும். சரி, இந்த பாவகம் என்ன? இதை வாயுன்னு சொல்லிட்டேன். ஏரோநாட்டிக்கல். இந்த ஜாதகத்தில் இந்த இதில் காற்று சம்பந்தப்பட்ட சனியின் மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதகருக்கு ஆர்வம் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? பார்த்த ஜாதகங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஜாதக அமைப்புகள்லையும் எந்தெந்த நிலைகளில் ஒவ்வொரு இதுலேயும் இப்போ 2க்கு நெருப்புன்னு சொல்லிட்டேன்னா சரி, இது என்ன? 2லையுமே முதன்மையான குட்டு ஆன்மீகம். ஆன்மீகம், தத்துவம், மதம். தத்துவம்ன்றதே மதம் தான், கடவுள் தத்துவம் தான். தத்துவம் நாத்திகத்துக்கு இதுதான், நாத்திகத்துக்கு தான். இது 2லையும் நாத்திகம் வரும். புதனுடைய வீடு நாத்திகத்தை குறிக்கும். நாத்திகம், கடவுள் மறுப்பு. வலுத்த புதன் கடவுள் மறுப்பை கொடுப்பார். வலுத்த புதனுடைய வீடுகள், இந்த 2ஐயும் சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு பெரிய அளவில் பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் என்பதில் புதனுடைய வீடுகள் எவர் ஒருவருக்கு வலுத்து, புதன் எவர் ஒருவருக்கு வலுத்திருக்கிறாரோ அவர் கடவுள் பற்றிய சில விஷயங்களை, சில பிம்பங்களை ஆராய்ச்சி செய்ய பார்ப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. கடவுள் பற்றிய சில பிம்பங்களை ஆய்வு செய்ய பார்ப்பார். அவர் கடவுளை நம்ப மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. பிரபலமான வானவியல் விஞ்ஞானிகள் எல்லாருமே கடவுளை பற்றி தேடுதல் உள்ளவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. கடவுள் தேவைப்படுகிறார் தான் ஐன்ஸ்டீன் சொன்னார்.
அவர் கடவுள் பக்தி உள்ளவர் இல்லை, அவர் கடவுள் மறுப்பாளர். கடவுள்ன்ற ஒன்று இல்லவே இல்லைன்னு சொன்னார் நம்ம இவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். இந்த மாதிரியான இயற்பியலாளர்கள் கடவுளை கடவுள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை கடுமையான விமர்சனத்திற்கு அதை கடவுளை உள்ளாக்குகிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்போ இந்த இடத்துல ஒவ்வொன்றிலையும் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் இது அதிகாரம், இது என்ன, காவல், இராணுவம், மருத்துவம், இதுவும் இரண்டாம் நிலை மருத்துவம். செவ்வாயுடைய சிகப்பு நிறம் கட்டிடம் சார்ந்த, கட்டிடம், பூமி, இதுவும் பூமி. இப்போ இந்த காரக அமைப்புகள் இரண்டையும் எங்கே பலன் இருக்கு, இந்த இரண்டையும் இணைத்து பார்த்து ஒரு கிரகத்தினுடைய வீடுகள் எத்தகைய தன்மைகள், 12 பாவகங்களில் எந்த பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது, இது பொதுவான அமைப்பை சொல்லிட்டேன். இப்போ இதில் மகரத்தில் என்ன, மகரத்தில் உழைப்பு தான் பெரும்பாலும் உழைப்பு. இந்த உழைப்பு பிறருக்கு உபயோகப்படும் உழைப்பு, பிறருக்கு உபயோகம். சிம்மத்தில் என்ன, ராஜராசி, அதிகாரம். அப்படியே பிறருக்கு உபயோகப்படக்கூடிய உழைப்புக்கு 8வது வீட்டில் பிறரை அடிமைப்படுத்தக்கூடிய அதிகாரம், அதிகாரம், அரசன், அரசு, அதிகாரம், தலைமை, இல்லையா? இதுக்கு 6ல் இதுக்கு 8ல் எப்படி எதிரெதிராக வருதுன்றதை பார்த்துட்டாலே, இங்கே அடிமை இருக்கிறார், அங்கே அரசன் இருக்கிறார். இங்கே உழைப்பை அடுத்தவருக்கு தானம் கொடுத்து அதன் மூலமாக தன்னுடைய பொருள் வரவை தேடக்கூடிய ஒருவர் பிறக்கிறார். இங்கே உழைப்பவனை அடிமைப்படுத்தக்கூடிய ஒருவர் பிறக்கிறார். இங்கே மகரத்தானை அடிமைப்படுத்தக்கூடிய அமைப்பு சிம்மத்தால் உருவாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. இங்கே தாய்மை அப்படின்னு அடிக்கடி சொன்னேன், பொதுவானது, நல்லது. குருவின் வீட்டிற்கு அடுத்து இந்த இடத்துல சந்திரனுடைய ஒளித்தன்மைன்னு சொல்லிடுவேன். சந்திரனுடைய ப்ளஸ் மைனஸுக்கு ஏற்றார் போல, சந்திரனுடைய ப்ளஸ் மைனஸுக்கு ஏற்றார் போல மிக முக்கியமாக விரைந்து செயல்படுதல் அமைப்புகள், விரைவு, ஸ்பீடு. இங்கே என்ன, கலை, நுணுக்கம், ஆசை, சொகுசு. இங்கேயும் ஆசை, சொகுசு. ஐயா, இது எல்லாம் இத்தனை 12 பாவகங்களுக்கு இத்தகைய தன்மைகள் இருக்கின்றன. 12 பாவகங்களுக்குள்ள 12,000 தன்மைகளை நீங்கள் விவரிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தின் தலைமை வீடான லக்னம், சரியான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன், ஒரு ஜாதகத்தின் தலைமை வீடு லக்னம். அந்த லக்னத்திற்கு 6, 8, 12 ஏதாவது ஒன்று வருது இல்லையா? இப்போ இத்தனை பொதுவான தன்மைகளும் சரி, ஒரு ஜாதகத்தில் 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவத்தை அடைந்து விடுகின்றன. அந்த 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவத்தை அடைந்தால் என்ன நடக்கிறது? அன்பு மாணவர்களே, வகுப்பை வேற மாதிரி அப்படியே பாருங்க, வகுப்பை வேற மாதிரி பாருங்க. இப்போ இது ஆன்மீகம், குட்டு, இதை பிறர் பொருள், பிறருக்காக வாழ்தல், இது ஒரு சரியான வார்த்தை. பிறருக்கு வாழ்தல், குடும்பத்துக்கு, பிறருக்குன்னா நீங்கள் ஊருக்கு வாழ்றதுன்னு கூட நினச்சிக்க வேண்டாம். குடும்ப பொறுப்புள்ள தலைவன், குடும்ப பொறுப்புள்ள அப்பா, குடும்ப பொறுப்புள்ள மகன், குடும்ப பொறுப்புள்ள மகள், தனக்கென வைத்து கொள்ளாத தன்மைகள் இந்த 2 வீட்டுக்கும் உண்டு. இது கலற்றி மாட்டுகின்ற நிதானம், கலட்டி மாற்றுகின்ற நிதானம். இரும்பு சார்ந்த பைலட்டு, அந்த தொழில் அந்த தொழில்னு சொல்கிறோம் இல்லையா? கலற்றி மாற்றுகின்ற நிதானம் சார்ந்த ஒரு தொழில் அமைப்புகளை குறிக்கக்கூடியது. இப்போ இதில் இந்த பாவகங்கள் சுபத்துவமாக இருக்கும் பொழுது இந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் தசை புக்திகளின்படி இயக்கப்படுகின்றன. கிளாஸை மைனூட்டாக கவனிக்கணும். பாவக, காரக, சுப, பாவத்துவம் அமைப்புகளை ஓரத்தில் எழுதி வச்சேன். அதிலிருந்து தான் இப்போ இந்த கஷ்ட, நஷ்டம், இன்பம், துன்பம் போன்ற விஷயங்களுக்கு வரப்போகிறேன். இப்போ அந்த பொதுவானதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தில், பொதுவானது என்று சொன்ன ஒரு விஷயத்தில் இது
தலைமை வீடான லக்கணம் ஒன்றாக ஒரு வீடு வந்து விடுகிற போது அந்த இடத்துல ஆதிபத்தியங்கள் வந்து விடுகின்றன. இந்த 12 வீட்டிலையும் ஒரு வீடு தலைமை வீடாகிறது. அந்த வீடை நம்ம கும்ப லக்கணம்னு வச்சுக்குவோம். இந்த வீடு தலைமை வீடாகும் பொழுது இந்த வீட்டின் அடிப்படையில் எந்த பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதோ, எந்த பாவகம் பாபத்துவமாக இருக்கிறதோ, சுபத்துவமாக இருக்கின்ற வீட்டின் வழியாக தலைமை அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய அந்த லக்கணம் உருவானதற்கு பிறகு அந்த லக்கணத்தில் இருந்து எந்தெந்த பாவகங்கள் வலுத்திருக்கிறதோ, சுபத்துவமாக பாபத்துவமாக இருக்கிறதோ, அந்தந்த பாவகங்களின் வழியாக ஒரு செயலை, ஒரு இன்பத்தை, ஒரு துன்பத்தை கண்டிப்பாக அந்த மனிதன் அனுபவிக்கிறான். சரி, இப்போ இந்த இடத்துல இவ்வளத்தையும் கொண்டு வந்துட்டேன். நான் இப்படித்தான் ஜாதகம் பார்க்குறேன். இதனால தான் நான் துல்லியமான ஓரளவிற்கு, யாராலும் 100% துல்லியத்தை சொல்ல முடியாது. ஆனால் 80% அளவிற்கு ஜோதிடத்தை துல்லியமாக சொல்பவன் பெரிய ஜோசியர். நீ இப்படி தான் இருப்ப, இன்றைக்கி தான் நீ இந்த பொண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்குவேன், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்குவேன், உனக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு பேர் சூர்யா, விஜய், அஜித் அப்படின்லாம் பேர் வைப்பேன், இப்படிலாம் யாராலும் சொல்ல முடியாது. பட் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சம்பவங்களை சொல்லிவிடலாம், மன ஓட்டங்களை சொல்லிவிடலாம். உனக்கு இந்த தொழிலில் ஆர்வம் இருக்கிறது, உனக்கு இந்த படிப்பில் ஆர்வம் இருக்கிறது, உனக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு பெண்ணினால், ஒரு பெண்ணுன்னு சொல்லலாம், கொஞ்சம் டெப்த்தாக போனால் அம்மாவாலையா, பொண்டாட்டியாலையா, தங்கச்சியாலையா, அக்காவாலையா, காதலியாலையா, அல்லது கள்ளத்தொடர்பாலையா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் உள்ள டெப்த்தாக போனோம். ஆனால் சில ஜோதிடர்கள் நீங்கள் நினைப்பதைப் போல ஜெகதீஸ்வரி என்கின்ற வட்ட முகம் கொண்ட, முகத்தில் கரும்புள்ளி உள்ள அந்த புள்ள அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. சில விஷயங்களை இந்த பாவக சுபத்துவம், இந்த காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் எங்கே எப்படி வாழ்க்கை உங்களை இயக்கப் போகிறது என்பதை ஜோதிட ரீதியாக கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். சரி, என்ன இந்த 12 வீடுகள் இப்போ இந்த பொதுவானதுன்னு சொல்லிட்டேன். இப்போ தலைமை வீடு இந்த வீடுன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த தலைமை வீடு என்று சொன்னதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக 6வது வீடாக கடகம் வந்து விடுகிறது, 8வது வீடாக புதன் வந்து விடுகிறார், கன்னி வந்து விடுகிறது, 12வது வீடாக என்ன வந்துடுது, அப்படியே அவருடைய வீடான மகரம் வந்து விடுகிறது. இப்போ இத்தகைய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில், இத்தகைய தன்மையில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் நம்முடைய பாவக சுபத்துவ அமைப்பில் என்னைக்காவது மாணவர்கள் இதை யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? 8-12 சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒருவர், 8-12 சுபத்துவம், 12 சுபத்துவம்னு சொன்னாலே அவர் இந்த ஊரில் இருக்க மாட்டார், வெளியூரில் இருப்பார்னு சொல்லிடுறேன். 112 கிலோமீட்டர்னு ஒரு கணக்கு அடிக்கடி சொல்லுவேன். அந்த கணக்கு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஒருத்தர் 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் தள்ளி போவார். அப்படிங்கிற பாவக பாபத்துவமும் சுபத்துவமும் கலந்திருக்கின்ற அமைப்புகளில் தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறேனே, இதெல்லாம் கவனிச்சிருக்கிறீங்களா? என்னுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வர்ற விஷயங்கள் எல்லாம் ஃபஸ்ட்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே கடன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஜாதகர் இங்கே இருக்க மாட்டார், வெளி மாநிலத்தில் இருப்பார், வெளிநாட்டில் இருப்பார், கிழக்கு திசை நாட்டில் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா இந்த 4-5 கண்ட்ரியில் தான் ஒன்றா இருப்பார். எங்கே இருக்கிறாருன்னு கேட்பேன். சிங்கப்பூரில் இருக்கிறாருன்னுவாங்க, இல்லைனா இந்தோனேஷியாவில் இருக்கிறாருன்னுவாங்க, இல்லைனா ஜப்பானில் இருக்கிறாருன்னுவாங்க. அரபு கண்ட்ரியில் தான் இருக்கிறாரு, அல்லது அதை விட வெஸ்ட்டில் ஐரோப்பாவில் இருக்கிறார். எங்கே இருக்கிறாருன்னு கேட்பேன். இல்லை ஓமனில் தான் இருக்கிறாரு அப்படின்வாங்க. யூஎஸில் இருக்கிறாரு, இல்லைனா கனடாவில் இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாருன்னு கேட்பேன். ஐயா கனடாவில் இருக்கிறாருங்கன்னுவாங்க. இதெல்லாம் இது மாதிரி மாணவர்களும் வர முடியும். இந்த பாவக, இந்த காரக, இந்த ஆதிபத்திய சுபத்துவ பாபத்துவங்களை நீங்கள் கணக்கிட்டு கொள்ளும் பொழுது இந்த இடத்துல இப்போ லக்கணம் கும்ப லக்கணம்னு போட்டுட்டேன். அப்போ அந்த கும்ப லக்கணம்னு போட்டதற்கு பிறகு இந்த இடத்துல 5ஆம் பாவகம் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதா, 10ஆம் பாவகம் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதா, 6ஆம் பாவகம் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதா, 8ஆம் பாவகம் பாபத்துவத்தை அடைந்திருக்கிறதா, 2ஆம் பாவகம் பாபத்துவத்தை அடைந்திருக்கிறதா என்பதை முதல்ல உங்கள் கண்கள் அப்படியே கணித்து கொள்ள வேண்டும். நான் பார்க்கின்ற ஜோதிடம் பார்க்கின்ற முறைக்கு இப்போ நான் வர்றேன். இவ்வளத்தையும் ஜோதிடம் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ ஜோதிடம் பார்க்கக்கூடிய முறைக்கு நீங்கள் வரணும் இல்லையா? என்னுடைய முறைட்டு இன்றைக்கு அது என்னுடைய முறையை சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு பெரிய லாபம் தான் இருக்கும். ஏன்னா இந்த முறை ஏற்கனவே சோதித்து பார்க்கப்பட்டு இன்றைக்கு தமிழ் தெரிந்த உலகின் ஜோதிட உலகின் நம்பர் 1 ஜோதிடனாக நான் இருக்கிறேன். என்கிட்ட வர்றதுக்கு அப்பாயின்மெண்ட்டை வர்றதுக்கான குவியறதே ஒரு நாளைக்கு 1000 பேர் அப்பாயின்மெண்ட்டை கேட்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இந்த ஆள்கிட்ட எப்படியாவது ஒரு நாள் ஒரு ஜோசியம் பார்த்துடலாமா அப்படின்ற அளவுக்கு யாரையும் ஒரே நேரத்தில் யாரையுமே ஏமாற்ற முடியாது. அந்த அளவிற்கு என்னுடைய முறை சுபத்துவ பாபத்துவ சுற்றுமூல கோட்பாடு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த விஷயம் இதை என்னக்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை கேட்க முடியாதவர்கள் நம்மளுடைய மாணவர்கள் ஆகிய உங்கள்கிட்ட கண்டிப்பாக வேறொரு வகையில் நிச்சயமாக வருவார்கள். அப்போ
இந்த லக்னத்தின் அடிப்படையில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் எப்படி இருக்கின்றன, தலை எப்படி இருக்குது, மூளை எப்படி இருக்கிறது, இவர் ஆட்டிசம் குழந்தை இல்லை, பேசுகிறார், நடக்கிறார், கல்யாணம் ஆகியிருக்குது, பிள்ளை இருக்குது, ஆக இவர் கண்டிப்பாக இவர் ஆட்டிசம் குழந்தை இல்லை, இவருக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய மனம் இருக்கிறது என்பதை முதலில் லக்னம் லக்னாதிபதியின் அமைப்பில் நீங்கள் கவனித்து கொண்டு அடுத்ததாக இந்த லக்னம் லக்னாதிபதிக்கு அடுத்ததாக எந்த பாவகம் இவருக்கு சுபத்துவமாக இருக்குது. 1000 ரூபாய் சம்பாதிக்க பிறந்தவரா, 6000 ரூபாய் சம்பாதிக்க பிறந்தவரா, 10,000 லட்சமா, கோடியா, தசாபக்திகளின் அடிப்படையில் தான் அந்த பாவகம் இயங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஒட்டுமொத்த காம்பினேஷன்களை எப்போது மாணவர்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போத்தான் உங்களுக்கு இந்த பாவக சுபத்துவ காரக ஆதிபத்திய அமைப்புகளை எப்போது பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் ப்ரெடிக்ஷன் அங்கே அப்படியே வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம தசாபக்தி அமைப்புகளுக்கு வந்துடுவோம். சப்போஸ் இந்த ஜாதகர் இதிலேயே இருக்கிறார், எதில் இருக்கிறார், தசாபக்தி மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். மூல நட்சத்திரத்தில் பிறந்த அந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும்? கேது தசை 3 வருஷம், சுக்கிர தசை 23 வயது, சூரிய தசை 29 வயது, சந்திர தசை 39, செவ்வாய் தசை 46, ராகு தசை 64 வயது வரைக்கும் நடக்கும். அப்பா அன்பு மாணவர்களே, இந்த இடத்துல டக்கு 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 டக்குன்னு ப்ரெடிக்ஷனை நீங்கள் எடுக்கணும். இந்த இடத்துல ஒரு முழு ஜாதகத்தையும் போட்டேன். முழு ஜாதகத்தையும் போட்டுட்டு ஒவ்வொரு பாவகமும் எந்த இடத்துல பாவகம் சுபத்துவமாக பாவத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் இவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கும்ன்றத துல்லியமாக நிச்சயமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்படின்னு இப்போ சொல்லித்தரேன் பாருங்க. இந்த பாவக காரக சுப ஆதிபத்தியம் பாவத்துவம். சுக்கிரன் இவருக்கு 12ஆம் இடத்தில் மறைவு இல்லை, 12ஆம் இடத்தில் இருக்கிறார், அவரை குறுபார்க்கிறார். ஆக சுக்கிர தசை இவருக்கு 23 வயசு வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 23 வயதிற்குள் இவர் தாயை பிரிந்தே தீருவார். அதுக்காக அம்மா உயிரோடு இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? சந்திரனை சனி பார்க்க, சுக்கிரன் 12ஆம் இடத்தில் அமர, 4ஆம் இடத்துல ராகு உட்கார, இந்த இடத்துல சந்திரனை சனியும் பார்க்குது. 4ஆம் இடம், அவர் 23 வயசுக்குள்ள அம்மாவை பிரிஞ்சு தூர இடத்திற்கு போவார். +2 படிக்கும் போதே காலேஜில் கண்டிப்பாக வேற இடங்களில் தான் படிப்பார். ஏன்னா சுக்கிர தசை நடக்குது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். சுக்கிரனுடைய வீடுகளில் ஒரு வீடு கெட்டு போயிருக்கிறது. அந்த வீட்டின் காரகனாகிய தாயார் காரகனாகிய ஹவு டு ப்ரெடிக்ட், எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவது? ஒரு உண்மை ஜாதகத்தை எடுத்து இதில் ப்ரெடிக்ஷன் பண்ணி பாருங்க. இதில் நான் சொல்கிற எல்லா ஆங்கிள்லையும் எல்லா கோணங்கள்லையும் யானையை முழுசா பார்க்கணும்னு நான் சொன்ன மாதிரி எல்லா கோணங்கள்லையும் இப்போ மேலே தசாபக்தியை போட்டுட்டேன். சுக்கிர தசை நடக்கலைன்னா இந்த பலன் இல்லை. சம்பவங்களை நடத்தி காட்டுவது தசாபக்திகள். சுக்கிர தசை நடக்கலைன்னா அந்த பலன் இல்லை. அதுக்குள்ளே சந்திர தசை ராகுபக்தியில் தாய் மரணம்னு யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டார், இருக்கலாம், அவரை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா சந்திரன் ராகு நான் சஷ்டாஷ்டகமாக போட்டிருக்கேன். சந்திரனுக்கு சனி பார்வை நான் சஷ்டாஷ்டகமாக போட்டிருக்கேன். சந்திரனுக்கு சனி பார்வை, சந்திர தசையில் ராகுபக்தி. கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் அது என்னது பரீட்சை எழுதுகிற கிளாஸ். இதுதான் இந்த இடத்துல எப்படி நான் மட்டும் எப்படி பலன் சொல்கிறேன். என்னப்பா சுக்கிர தசையில் தூத்துக்குடியில் பிறந்திருக்கிறாரு, சென்னைக்கு வந்துட்டிங்களா சுக்கிர தசையில்? ஆமாங்க குருஜி, 10-14 வயசில் சென்னைக்கு வந்தாச்சு. காலேஜ் படிக்கும்போது தூர இடத்துல போயிட்டு அம்மாவை விட்டு பிரிஞ்சு பண்ணிங்களா? ஆமாம் குருஜி, பக்கத்தில் அந்த இதுக்கு கோயம்புத்தூருக்கு போயிட்டோம், சேந்தூருக்கு போயிட்டோம், பெங்களூர் போயிட்டேன், இப்போ இந்த ஊரில் இருக்கிறீங்களா? அப்படித்தானே? சரி, தாயார் காரகனாகிய சந்திரன் சனியின் பார்வையில் வழுக்க புதன் சூரியன் செவ்வாயோடு இருந்தாலும் கூட சூரியன் அவருக்கு நண்பர் தான். அந்த இடத்துல 4ஆம் பாவகத்திற்கு குருவின் பார்வை இருந்து கல்வி காரகனாகிய புதன் திக்பலமாக இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? அம்மாவை தான் பிரிவார், படிப்பு கிடையாது. படிப்பின் காரணமாக அம்மாவை பிரிவார். சரியான வார்த்தையா? படிப்பின் காரணமாக அம்மாவை பிரிவார். சுக்கிர தசையில் அம்மாவை பிரிகிறார். சந்திரன் தான் அங்கே தேய்பிரை சந்திரனாகி சனியின் பார்வையில் இருக்க, 4ஆம் வீடு குருவின் பார்வையில் இருக்க, இந்த 4ஆம் வீட்டின் முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் என்கின்றதன் அடிப்படையில் பாபத்துவத்தின் அடிப்படையில் அவர் தாயை பிரிகிறார். 8-12ஆம் இடங்கள் சுபத்துவத்தின் அடிப்படையில் இந்த 4-9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த 12ஆம் பாவகம் அவரே சுபரின் இருப்பாலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பாலும் கண்டிப்பாக வெளிமாநிலம் 23 வயசுலேயே போயிடுவார்.
சூரிய சந்திர திசைகள் அடுத்தடுத்து சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்தாலும் சரி ஸ்திரம்தான் வருது. அதாவது உபயமும் ஸ்திரம்தான் வருது. ராகு கூட ஸ்திர வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் அந்த 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் அவர் பிறந்த மாநிலத்தில் கண்டிப்பாக இருக்க மாட்டார். அப்போ கும்ப லக்னம் போடுவதற்கு முன்பாக நான் ஒன்றை சொன்னேன். சரி, இந்த இடத்துல எந்த பாவகம் அதிகமாக சுபத்துவமாக இருக்குது? டக்குன்னு சொல்லுங்க. எந்த பாவகம் அதிகமாக சுபத்துவமாக இருக்கிறது? இந்த ஜாதகர் என்ன வேலை செய்வாரா, தொழில் பண்ணுவாரா? டக்குன்னு வரணும். இது உதாரண ஜாதகம் தான், இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். கீழே இருக்கக்கூடிய இந்த லக்னத்துக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய இதை சொன்னேன். இந்த இடத்துல இந்த ஜாதகர் எப்படிப்பட்ட தொழில் அமைப்புகளில் இருப்பார்? அவருக்கு சுக்கிர தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வர்றாரு உங்ககிட்ட, சூரிய தசையில் வராருப்பா. சூரிய தசையில் அவர் வரார், 29 வயசுக்குள்ளே வர்றார். எப்படிப்பா நீங்கள் பலன் சொல்லுவீங்க? எப்படி பலன் சொல்லுவீங்க? 23 வயசு வரைக்கும் அவருக்கு சுக்கிர தசை, அதுக்கப்புறம் அவருக்கு சூரிய தசை. எந்த பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது? ஆஹா, எம்கே சூப்பர். ஓ, இதில் உங்களுக்கே எல்லா பாவகமும் தெரியும். ஆமாம், சேட்டு, ஆறுமுகம், எஸ்கே. சூப்பர் 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 சூப்பர். நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாரும் டக்குன்னு நீங்களே வெங்கடேசன், கற்பகம், எல்லாருமே ஆமாம், எல்லாருமே சரி, எல்லாருமே 12ஆம் பாவகம். கரெக்டு, 12ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க. சரி, அப்போ என்ன பண்ணுவார் அவர்? சூரிய திசையில் என்ன பண்ணுவார்? சூரிய திசையில் என்ன பண்ணுவார்? ஏற்றுமதி தொழில். ராமராஜ் விஎன் 10 நிமிஷம் பெஞ்சு மேலே ஏறி நிற்க வச்சிருவேன். 10 நிமிஷம் பெஞ்சு மேலே ஏறி நிற்க வச்சிருவேன். அதிதேவன் சுயதொழில். ஆதிதேவன் சின்னநந்தகுமார் 12ம் 6ம் வலுத்திருக்கிறது. உங்கள் கமெண்ட் நீங்களே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க. நந்தகுமார், வெரி குட். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? லக்ஷ்மி அம்மா தான் கரெக்டாக பதில் கொடுத்துருக்குறீங்க. கிருஷ்ணகுமார் கரெக்டு. இந்த பாருங்க, இதெல்லாம் கூட வேண்டாம். வேலை செய்வார்யா, தொழிலெலாம் பண்ண மாட்டாரு, வேலை செய்வார். இப்போ தான் என்ன கொடுத்தேன்? உழைப்பும் பிறருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய இந்த இடத்துல 8-12ஆம் சுபத்துவத்தின் அடிப்படையில் இவருக்கு ஏன்னா அடுத்தடுத்து அவயோக தசைகள் வருகின்றன. சூரிய தசை, சந்திர தசை எல்லாமே. இந்த ஜாதகத்தில் தான் வேலைக்கு மாறாக ஏதாவது ஒன்று அவர் செய்தால், ஒருவேளை இப்போ அவருக்கு சந்திர தசை ஆரம்பிச்சிருச்சு, சந்திர தசை வரும்போதே அவருக்கு அட்டமத்து சனி, ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வருமாயின் அவருக்கு கடன் வர வேண்டும் என்பதற்காக இந்த ஜாதகர் வேலைதான் செய்ய வேண்டும் ராகுதசை வரைக்கும். ராகுதசை ஏன்? ராகுதசை சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கு. சுக்கிரனை போலவே செயல்படக்கூடிய அந்த தசாபுக்திகளை இங்கே தான் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். என்ன பண்ணுறீங்க? 6ஆம் பாவகத்தை சுக்கிரன் பார்ப்பதால் இல்லை சுதா வேலுச்சாமி, நீங்கள் 6ஆம் பாவகத்தை அப்படிலாம் கூட கொண்டு வர வேண்டாம். சுதா வேலுச்சாமி மேன்மையை, புத்திசாலித்தனத்தை காட்டுறதா நினச்சிக்கிட்டு முட்டாள் பட்டம் என்கிட்ட வாங்குறீங்க. இந்த 6ஆம் பாவகத்தை சுக்கிரன் பார்ப்பதால் அப்படின்னு வர வேண்டாம். பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம்ன்றது இந்த இடத்துல தான் நான் சொல்லி கொடுத்தேன். பேசிக்கா கும்ப லக்னத்திற்கு முன்னாடி ஒன்று நான் என்ன போட்டேன்? இது பிறருக்கு உபயோகப்படக்கூடிய அமைப்பு. இந்த பிறருக்கு உபயோகப்படக்கூடிய அமைப்பில் இந்த மகரம் அதீதமாக சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினாலும், சரியான 23 வயதிலிருந்து சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் இந்த 46 வயசு வரைக்கும் வர்றதுனாலையும், இவர் இந்த 46 வயசு வரைக்கும் தொழில் பண்ணார்னா நஷ்டத்தை அடைவார். தசாபக்திகள் சுபத்துவமாக இருக்கும் பொழுது தொழில் பண்ண மாட்டார். தசாபக்திகள் பாபத்துவமாக, கஷ்டம் எப்போது வரும்? பாயிண்ட் வந்துருச்சா? கஷ்டம் எப்போது வரும்? சந்திர தசையில் கஷ்டம் வரும். சந்திர தசையில் சனி புக்தி வருது. சந்திர தசையில் அவருக்கு ஜன்மச்சனி, அஷ்டமச்சனி அந்த மாதிரியான அமைப்புகளில் நடக்கும் பொழுது சந்திரன் பாபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால், சூரியன் கூட பாபத்துவம்னு சொல்ல மாட்டேன் இந்த இடத்துல. சூரியனை கூட சுக்கிரனுக்கு பக்கத்தில் போடுங்க, அல்லது லக்னத்தில் புதனோட தான் இருக்கிறாரு, குருவின் பார்வை எதுவும் இல்லைன்னா கூட சூரியன் இயல்பாக அவர் பகை வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் அவர் 6ஆம் அதிபதி இல்லை, 7ஆம் அதிபதி. அப்போ சூரிய தசை வரைக்கும் சரியாக கொண்டு போய் கொண்டிருக்கின்ற, வேலை பார்த்து சம்பாதித்து கொண்டிருக்கின்ற ஒருவரை
சூரிய தசை சுக்கிரபக்தியில் அவருக்கு கல்யாணம் ஆகும். சூரிய தசை சுக்கிரபக்தி நேரங்களில் கண்டிப்பாக சூரிய தசைக்குள்ளே அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் கல்யாணம் ஆகிடும். இது வந்து மாடல் ஜாதகம்ன்றதுனால துல்லிய அமைப்புகள்ன்றது இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? சந்திர தசை அவருக்கு பாபத்துவமாக இருக்கிறது, சனியின் பார்வையில் பாபத்துவமாக இருக்கிறது, 11ஆம் இடத்தில் அது இருக்கிறது. 11ஆம் இடத்தில் அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கிறார். தன்னுடைய காரகத்துவங்களை 16ஆம் வீட்டின் வழியாக பாபத்துவமாக தர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால் சந்திர தசையில அட்டமத்து சனி, ஜன்மச்சனி, ஏழரை சனி போன்ற அமைப்புகள் வருகின்ற நேரத்தில் தன்னுடைய மனம் தடுமாறி போய் தொழில் ஆரம்பித்து வேலையை விட்டுவிட்டு கடனாளியாகி கஷ்டப்படுவார். எங்கே எப்படி கொண்டு வந்து நினைச்சிருக்கிறேன்? கோயில்பட்டி ராஜாராம். இதுதான் ப்ரெடிக்ஷன் சொல்லுகின்ற முறை, கேட்காமலேயே ப்ரெடிக்ஷன் சொல்லுகின்ற முறை. அன்பு மாணவர்கள் இதைத்தான் பார்க்கணும், கேட்காமலேயே ப்ரெடிக்ஷன் சொல்லுகின்ற முறை. சூரிய திசையில் என்ன நடக்கும்? சூரிய திசையில் அந்த எண்ணங்கள் வராது. ஏன்னா சூரியன் 7ஆம் அதிபதி. சுக்கிர திசை வரைக்கும் ஸ்மூத்தாக போகும். 12ஆம் இடத்தை அவர் இயக்குவார். இந்த திதி யோகம் காரணம் தனிகாட்சத்தில் லைவில் கேட்டேன்ல, ஜாதகர் வந்து பிறந்த ஊர்லேருந்து ஒரு 300-500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறாரா? ஆமாம், நான் தான், என் ஜாதகம் தான், ராம்நாத்தில் பிறந்தனா இப்போ திருப்பூரில் இருக்கிறேன்னார். அதான் சுக்கிர திசை. இப்போ இதே சுக்கிர திசையில் தான், இதே சுக்கரனுடைய வீட்டில், இதே சுக்கிர திசையில் தான் நானும் 500 கிலோமீட்டர் தாண்டி சென்னைக்கு வந்தேன். எனக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு நிகரான 12ஆம் அதிபதியோட தசை. 12ஆம் அதிபதி எனக்கு சுக்கிரன் உச்சம். 12ஆம் அதிபதியோட தசையில் நானும் சுக்கிர தசை ராகுபக்தியில் ஊரை விட்டு ஊர் வந்துட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? பாபத்துவம் எங்கே வேலை செய்யும்? சந்திரனுடைய தசையில் பாபத்துவம் வேலை செய்யும். சுக்கிர தசை பாபத்துவமாக இல்லை, சுபத்துவமாக இருக்கிறது. சுதா வேலுச்சாமி 6ஆம் பாவகத்தை சுக்கிரன் பார்க்குறாருன்னு எடுத்தது கூட தேவையற்றதுன்ற. கீழே இருக்கக்கூடிய அமைப்பு, கீழே இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கிறது, எங்கே இருக்குது, எந்த பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது, அதை பொறுத்த அளவுக்கு அந்த இதைத்தானே நான் 8-12 இப்போ 8-12 மாதிரியே ஒவ்வொரு பாவகத்தையும் நான் கணக்கு வச்சிருக்கிறேன்ல. 8-12 சுபத்துவம் மட்டும் ஏன் அவங்க கண்ணுக்கு தெரியுது? பெரும்பாலும் எல்லாரும் வெளியில் போகிறதுனால, வெளிநாட்டு போகிறதுனால. இன்னும் 30 வருஷம் கழிச்சு யாருமே வெளிநாட்டுக்கு போகவே தேவையில்லைப்பா. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வேலை தேடி வர்றாங்கன்னா இந்த 8-12 சுபத்துவ விதி செத்து போகும். இந்தியாவில் பிறந்தவனுக்கு இடம்பெயர்தல், புலம்பெயர்தல் இப்போது அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்தில் நானே புலம்பெயர்ந்தவன். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 500-600 கிலோமீட்டர் வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆகிருக்கிறேன். எனக்கு 12 பாபத்துவமும் சுபத்துவமும் கலந்த அமைப்பு. அதனால் நான் உள் மாநிலத்திலேயே செட்டில் ஆகிருக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு இந்தியா சொர்க்க பூமி ஆயிடுச்சு, அமெரிக்காவிலேருந்து எல்லாம் இந்தியாவுக்கு வேலை தேடி வர்றாங்கன்னா இங்கே 8-12 சுபத்துவம் வேலை செய்யாது. வேலை செய்யாதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 8-12 சுபத்துவம் உள்ள குழந்தைகள் பிறக்காதுன்னு அர்த்தம். 8-12 சுபத்துவம் உள்ள குழந்தைகள் பிறக்காது, தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ. இதைத்தான் அந்த பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம்னு அழுத்தி சொல்கிறேன். இப்போ டக்குன்னு பலனை நீங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கணும்? நான் பலன் சொல்லுகின்ற முறை, இன்றைக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் உங்களுடைய ஆசான். பலன் எந்த இடத்தில் இருக்கிறது? சூரிய திசையில் கல்யாணம் ஆயிடுச்சு, ஜாதகர் 35 வயசில் வரார். சந்திர திசையில் எடுத்தோன்னா சுயபக்தி, சந்திர திசைக்கு அப்புறம் செவ்வாய் பக்தி, சந்திர திசையில் ராகு பக்தி. சந்திர திசை ராகு பக்தியில் அம்மா கெடும், மனம் கெடும், தொழில் கெடும், எல்லாம் கெடும். ராகு திசையில் தொழில் நல்லாயிருக்கும். சந்திர திசையில் ராகு பக்தியில் தொழிலை கிளியில் ஆரம்பித்து சந்திர திசை குரு பக்தியில் அது நீடிச்சு. ஏன்? நான் சொன்ன 6-8 சந்திரன் 6ஆம் அதிபதி, குரு 8இல் இருக்கிறார். லேசாக மண்டையில் வரைக்குதா? 6-8 ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, வீட்டுக்கு வர்றதுக்கு 11 மணிக்கு நைட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுறார். நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன், எல்லாத்தையும் சூடு பண்ணி வையின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் ஆக்சிடென்ட்டு, அந்த கணவன் இறந்து போயிட்டாரு, கை குழந்தைய விட்டுட்டுன்னு ஒரு வீடியோ போட்டோன்னா அதில் அந்த 6-8 எல்லாம் சொல்லி கொடுத்தானா? 6-8 அந்த பாப்பாவுக்கு கூட கல்யாணம் பண்ணும்போது 6ஆம் இடத்து தசை, 8ஆம் இடத்து புக்தி, அந்த தசாநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் 6-8 இருந்தால் அந்த இடத்துல கல்யாணம் நடந்திருக்கும். இப்போ லேசாக எங்கே எப்போது கஷ்டம் வரும்? சுக்கிர திசை வரைக்குமே இந்த கும்பலக்கணத்துக்காரர் ஜாலியாக தான் இருப்பார்,
தாய் தகப்பனை, குறிப்பாக தாயை விட்டு பிரிந்து அவர் தூர இடங்களில் வெளி மாநிலங்களில் மேற்படிப்பு படித்து 20-21 வயசுக்கு பிறகு மேற்படிப்புக்கு அப்படியே வெளியே போய் 12க்கு பிறகுலாம் வெளியில் போய் அல்லது பாட்டி வீட்டில் இருந்து அங்கிருந்து இங்கிருந்து படிப்பிற்காக தாயை பிரிந்து தாய் 4ஆம் பாவகத்தில் ராகு இருந்தாலும் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே தாய் இதில் ராகு திசையில் இல்லை, சந்திர திசையில் ராகு பக்தியில் அம்மா இறப்பாங்கன்னு கணிச்சது கூட தப்பு தான். 4ஆம் பாவத்தை குரு பார்க்கும்போது அந்த இடத்துல இல்லை. ஆனால் ராகு திசையில் அம்மா இருக்க மாட்டாங்க. ராகு தான் நேரடியாக பாதிப்பார். கேந்திர கோணங்களில் இருக்கின்ற ராகு அந்த வீட்டை கெடுத்துத்தான் பலன் தருவார் அப்படின்றது முக்கியமான மூல விதி. அப்போ இந்த இடத்துல சந்திர திசை ஆரம்பிக்கின்ற வரைக்கும் 29 வயசு வரைக்கும் நன்றாக போய்கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையில் சந்திர திசையில் வேலை போயிருக்கும் அல்லது வேலையை விட்டுருப்பார். சந்திர திசையில் வேலையை போயிட்டு வேலை விட்டதுக்கு அப்புறம் ஒன்று போச்சு, இல்லை விட்டார். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். படுத்திக்கிட்டு போத்திக்கிட்டாலும் ஒன்று தான், போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டாலும் ஒன்று தான் ஒரு கதை விடுகதை உண்டு, இது பழமொழி உண்டு இல்லையா? அப்போ இந்த அமைப்பின் அடிப்படையில் சந்திர தசை ராகு பக்தியில் ஜாதகர் மன ரீதியாக சஷ்டாஷ்டக தசாபக்தி அமைப்புகளில் ராகு கேதுக்கள் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் தொழில் செய்ய தூண்டப்படுவார். இப்போ அவர் வர்றார், சனி பக்தியில் வர்றார். சனி பக்தியில் குரு பக்தியில் கடைசியில் எண்டில் ஜாதகம் பார்க்க வருவார். அப்போ அவருக்கு 6-8 கடுமையாக இருந்திருக்கும். என்னையா 10 லட்சம் கடனா 15 லட்சம் கடனானா அப்படியே முளைப்பார். வேலையை விட்டீங்களா சந்திரதச ராகு பக்தியில் அந்த 3 மாதத்துக்குள்ளே? ஆமாங்க, ஜூனில் வேலையை விட்டேன். மேலே வேலையை விட்டீங்களாப்பா அப்படின்னு நான் சில நேரத்தில் கேட்பேன். ஏப்ரல் மேலே வேலை போச்சா? இல்லை குருஜி ஜூனில் வேலை போச்சுன்னுவார். உடனே நான் ஒரு 2 நிமிஷம் அவர் டைமை டக்குன்னு நானே அட்ஜஸ்ட் பண்ணுவேன். லேப்டாப்பில் போட்டு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பேன். மேலே ஏப்ரல் மேலே வேலையை போச்சா அப்படின்னு கேட்பேன். இல்லை பிப்ரவரியிலே போயிடுச்சு, இல்லை ஜூனில் போச்சு. சில பேர் இல்லை ஆமாம் ஜூனில் தான் மேலே தான் போச்சுன்னுவாங்க. ஜூனில் போச்சுன்னாங்கன்னா அந்த 2 நிமிஷம், அந்த பிப்ரவரியில் போச்சுன்னா இன்னொரு 3 நிமிஷம், அந்த 2-3 நிமிஷத்தில் 1 மாதம் 2 மாதம் பலன்கள் மாறும். ப்ரெடிக்ஷன் சொல்லும் போதே நான் அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அவங்க அறியாமையே அவங்க எனக்கு 4-10ன்னு கொடுத்துருப்பாங்க. உடனே அவர் நான் சொன்ன பலனுக்கு 1 மாதம் தள்ளுறார். ஒரு 3 மாதம் தள்ளி போட்டு தசை எப்போ அந்த புக்தி ஆரம்பிக்குதுன்னு பாரு, கரெக்டாக ஜூனுக்கு நகர்ந்தா அந்த நேரத்தில் நிறுத்தி அப்படியே பலன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக வரும். அப்போ என்ன நடக்கும்? சந்திர தசை ராகு பக்தியில் பாலகிருஷ்ணன் யாரோ ஒருத்தர் அம்மா செத்து போவாங்கன்னு கொடுத்தாரு. அது கூட பாசிபிள்னு சொன்னேன். இல்லை, ராகு தான் அம்மாவை கெடுப்பார். இந்த சூழ்நிலையில் உயிரோடு கெடுப்பார், உயிரை கெடுப்பார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? சந்திர தசை ராகு பக்தியில் சஷ்டாஷ்டக 6ஆம் அதிபதிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவரை வேலையை விடை வைத்து தொழிலை, சந்திரதசை செவ்வாபக்தியிலே லாஸ்ட்லேயே அதற்கான ஏற்பாடுகள் நடந்து தொழிலை விட வைத்து வேலையை விட வைத்து சந்திரனுடைய காரகத்துவமான தேவரை சந்திரனாக, கடுமையான அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற பாபத்துவ சந்திரனாக, சுக்கர குரு தொடர்புகள் இல்லாத தானே ஒளியற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனாக, கும்ப லக்னத்திற்கு ஆகாத கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய சந்திரனாக, சனியின் பார்வையை இந்த இடத்துல எவ்வளவு கடன் வாங்குவார்? சனிக்கு சந்திரனின் பார்வை எத்தனை டிகிரி என்பதை பொறுத்து கடுமையான மன அழுத்தம் இருக்கும். 20 டிகிரி விலகி இருந்தால் கொஞ்சமாக இருக்கும். 8 டிகிரிக்கு உள்ளே இருந்தார், 6 டிகிரிக்கு உள்ளே இருந்தார், சந்திரனை 4 டிகிரியில் பார்க்குறார், கடுமையான பிரச்சனைகள் இருப்பார். பாபத்துவம் கூட பாபத்துவம் நெருக்கமடைய அதனுடைய ஆதிபத்திய அந்த அமைப்புகளையும் காரகத்துவ அமைப்புகளையும் அவர் கடுமையாக செய்வார். ஆதிபத்திய அமைப்புகள் என்ன? கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம். காரக அமைப்புகள் என்ன? தாய் மனம், வெள்ளை நிறம், திரவம், பால். ஹவு டு ப்ரெடிக்ட்? எப்படி தாயா ப்ரெடிக்ட் பண்ணுறது? கஷ்டம் எப்பயா வரும்? கஷ்டம் வந்திருக்கா வந்துடலையா? இந்த ஜாதகர் சந்திரதசை சனி பக்தியில் ஜாதகம் பார்க்க வர்றார், சந்திரதசை குரு பக்தியில் ஜாதகம் பார்க்க வருகிறார். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து கொண்டு இருக்கின்ற நான் டக்குன்னு எடுத்தடப்பிலே என்னையா 10 லட்சம் போட்டுச்சா 15 லட்சம் போட்டுச்சா, இல்லை எப்படி இருக்கு? 3 வருஷமா நீங்கள் தூங்கவே இல்லையே. 2023 ஜூன் அல்லது ஜூலை மாதத்திலிருந்து நீங்கள் கடன் வாங்கி வேலையை விட்டு கடன் வாங்கி இப்படி வாங்கி அப்படி வாங்கி இந்த மாதிரி சந்திரன் சம்பந்தப்பட்ட காரக தொழில், நீரா என்ன தொழில் பண்ணீங்க? ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிங்களா, இல்லைனா இந்த இது என்னதே ஜூஸு காய்கறி பழம் இந்த மாதிரி ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போதே நானும் அவனும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் ஆரம்பித்தோம் குருஜி, 10 லட்ச ரூபா முதல் போட்டோம் அப்படின்னு ஆரம்பிப்பார் அவர். அன்பு மாணவர்களே, இந்த இடத்துல எங்கே எப்படி கொண்டு வந்து பலன்களை இணைப்பது, ஒருவர் எப்போது கஷ்டப்படுகிறார் என்பதற்கான கும்ப லக்னத்தில் சந்திரதசை ஏற்கனவே கெடுதல்களை செய்யும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் போட்டிருக்கிறது என்ன அழகாக போட்டிருக்கேன்? தேய்பிரை சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் 6க்கு 6ஆம் இடத்தில் அவர் இருக்கிறார். ஜாதகர் ஓடி போக மாட்டார். லக்னாதிபதியை குரு பார்க்கிறார். ஜாதகர் அனுபவங்களை ஏற்றுக்கொள்வார்.
நீதானையா சொன்ன 6க்கு 6ல் இருந்தால் அவர் கொடுக்க மாட்டாருன்னு. ஆமாம் தான், பாபத்துவமாக இருக்கிறார்ல. எப்படி பாபத்துவமாக இருக்கிறார்? தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். ஏயா குழப்புற? 6க்கு 6ல் இருந்தால் நன்மை, 6க்கு 6ல் எப்படி இருந்தால் நன்மை? சுபத்துவமாக இருந்தால் நன்மை. என்ன நடக்கும்? ஜாதகர் அப்போதும் அடுத்தவர் பணத்தை சீட்டிங் பண்ணுவார், இவர் சந்தோஷமாக இருப்பார். 6க்கு 6ல் இருந்தால் தான் நேரடியாக பாதிக்கப்பட மாட்டார். சுபத்துவமாக இருந்தால் மட்டும். ஐயோ, ஒரு கிளாஸில் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒரு கிளாஸில் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்குறீங்க, எனக்கு ஜோசியமே வேண்டாங்க, நீங்கள் எல்லாத்துலேயும் டபுள் கேம் ஆடுறீங்க. யோசிச்சு உட்காந்து பாருங்கள், இந்த ஆசான் எவ்வளவு நாணயமாக, எவ்வளவு துல்லியமாக உங்களை அப்படியே படிப்படியாக கடத்தி கொண்டு வருகிறேன் என்பது உங்களுக்கு புரியும்.